ராம் சீதா சீரியல் இது வரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோடு. நாளைக்கு கல்பனாவை வந்து கைது பண்ணிட்டாங்க, சீதா விடுதலை ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீதா வந்து கோர்ட்டுக்கு வராதனால வந்து ஜட்ஜு வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. சீதா வந்து வரல அப்படின்ட்டு அடுத்தது வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஜட்ஜம்மா இந்த சீதா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சீதா என்ட்ரி ஆகிறாங்க. என்ட்ரி ஆனோன்னே வந்து ஆமாம் கோர்ட்டுக்கு ஏன் இப்படி லேட்டாக வந்தீங்க, உங்களுக்கு வந்து முன்கூட்டியே வந்து வரணும்னுலாம் தெரியாதா அப்படின்னோடனே சாரி யுவர் ஆனர் மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டு எந்த தப்பும் செய்யலை. எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 மாதம் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எனக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதான் நான் ஏன் கோர்ட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு யாருமே சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னே என்னது யாரும் சொல்லலையா, ஏன் ஹியரிங் வந்து உங்கள் வக்கீலுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே சாரி ஒரு அண்ணன் எனக்கே வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மிஸ்டர் சேஷாத்ரி ஏன் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரியாதா, எனக்கு முக்கியமான சாட்சி இன்றைக்கி கிடச்சிருந்துச்சு, அதனால் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னோடய அசிஸ்டண்ட் வந்து வர முடியாத லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னோடனே சரி சொல்லுங்கள் சீதா அப்படின்னு வந்து சீதா வந்து மேலே கூண்டில் ஏற்றுறாங்க. ஏற்றினோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் உங்களுக்கு முக்கியமான சாட்சி வந்திருக்காங்க அவங்கள வர சொல்லுங்கள் அப்படின்னு ஜட்ஜு சொன்னோன்னே அர்ச்சனா அர்ச்சனா அர்ச்சனான்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா அர்ச்சனா கூப்பிட்றது கேட்காம உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க கல்பனா இல்லையா, என்ன கூப்பிட்றாங்க உங்களுக்கு போக மாட்டியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு மேலே ஏறி கூண்டில் ஏறி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னா நான் தான் அர்ச்சனா அப்படின்னோன்னே என்ன உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோன்னே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சீதா தான் பண்ணதை வந்து நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே சீதா வந்து பொய் சொல்கிறாங்க, இவங்க மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் மாற்றி பொய் தான் பேசுகிறாங்க, எதனால் பொய் பேசுகிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னோடனே சீதா வந்து என்னை மிரட்டினாங்க, கூட சேர்ந்து ராமும் என்னை வந்து மிரட்டினதுனால வந்து வேறு வழியே இல்லை எனக்கு தப்பிக்கிறதுக்கு, அதனால் வந்து நான் பயத்தில் வந்து உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ராம் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவரான இவங்க வந்து மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ வந்து இன்ட்ராகேஷன் பண்ணப்போ ஒன்று சொல்கிறதும் இப்போ ஒன்று சொல்கிறதும் மாற்றி பேசுகிறாங்க, அதான் சொல்கிறாங்களே அவங்க பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜட்ஜு வந்து சரி நடந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதான் இவரான இவங்க 2 பேரும் தான் இந்த மாதிரி என்னை வந்து மிரட்டினாங்க, அதனால தான் நான் போய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. சரி இன்டர்வல் கழிச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொன்னோன்னே வெளியில் வந்துடுறாங்க. வெளில வந்தோன்னே வந்து செம கடுப்பில் இருக்காங்க நம்ம வந்து சீதா ராமு ராஜசேகர் எல்லாரும். சித்தி வெறும் அந்த 25% உங்களுக்கு கொடுக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுறீங்கல்ல, வேணும்னா சொத்து கேட்டிருந்தா மொத்த சொத்தையும் எழுதி கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொன்னோன்னே சுபாஷ் உங்களுக்கும் சேர்த்து தானே இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஐயோ நான் ரூம்குள்ளேயே போய் படுக்கிறதுல எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி மரியாதையாக உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா உன்னை தொலைச்சின்னு வந்து ராஜசேகர் பேச ஆரம்பிக்கிறோன்னு என்ன நான்சி வந்து என்ன மிரட்டா பார்க்குறீங்களா, நான் இதையும் சேர்த்து உள்ளே போய் சொல்லுவேன், உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க அப்படின்னு கல்பனா வந்து சொன்னோன்னே சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது விசாரிக்கிறாங்க. விசாரித்து முடிக்கிறப்போ வந்து கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நீதிபதி அம்மா வந்து தீர்ப்பு கொடுக்கலான்ட்டு போகிறாங்க. சீதா வந்து குற்றவாளி என்று அப்படின்னு சொல்லும்போது சீதா வந்து ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க. ஜட்ஜம்மா ஒரே ஒரு நிமிஷம் நான் வந்து அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சு சேஷாத்திரியும் நான்சியும் தீர்ப்பு கொடுக்க போகிற நேரத்தில் நிரூபணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி வந்து சொல்கிறதெல்லாம் சரியாக வராது அப்படின்னோடனே இந்த பக்கம் சீதாவோட வக்கீல் வந்து கடைசி இருந்தாலும் இன்னும் நிரூபிக்கப்படலை, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க வந்து நம்ம சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு சரின்ட்டு விசாரிக்க உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னே என் பேர் கூட தெரியாதா அப்படின்னோன்னா ஜட்ஜமா வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் அங்கே நிற்கிறீங்க, ஒழுங்காக பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அர்ச்சனா அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கேள்வி அப்படின்னா சரி உங்களோட கல்யாண தேதி என்ன, எப்போ கல்யாணம் நடந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து நான்சி வந்து இந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் வந்து அவங்கள வந்து குழப்பறாங்க அப்படின்னு, இதில் குழப்பறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னோடனே ஜட்ஜமா வந்து கேட்குறாங்க இது முக்கியமான வழக்குக்கு இருக்கா, ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கேட்குறாங்க. பதில் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே சுபாஷ் நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது வந்து உங்கள் பசங்க 2 பேர் இருக்காங்களா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே சரி 3வது என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இவங்க வந்து அர்ச்சனாவே கிடையாது அப்படின்னு அதிரடியாக வந்து சீதா செம போடுறாங்க. வந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான்சி வந்து ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு தடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. அதில் நிப்பாட்டுங்க நான்சி, முதல்ல அவங்கள வந்து பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க ஜட்ஜம்மா. அதனால் வந்து நான்சியால் எதுவும் பேச முடியல. இப்போ வந்து உன்னால் எப்படி நீ எதை வச்சு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களோட கைரேகை இருக்குல்ல ஆதார் கார்டு, அதை வச்சு கைரேகை வச்சோன்னா அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சிடும்ல இவரானார், அதை வந்து கொண்டு வர சொல்லுங்கள், அப்போ யார் இவங்க என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொன்னோன்னே நான்சி வந்து முடியாது இவரான இதெல்லாம் தப்பு அப்படின்னோடனே
நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா, சேஷாத்ரி நீ வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து நான் சஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், நீ எப்படி வந்த இன்னும் வந்து எனக்கு லெட்டர் பூர்வமாக வரல இவரான, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே கல்பனா வந்து கைரேகை வைக்க முடியாமல் பயந்துக்கிட்டே வந்து வைக்க சொல்கிறாங்க. வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரிப்போர்ட் வந்துடுது, இவங்க வந்து அர்ச்சனா கிடையாது கல்பனா அப்படின்னு அதிரடியாக திட்டம் எல்லோரும் முன்னாடி புட்டு உடஞ்சிருது. அதுக்கப்புறமேட்டுக்கு சீதா வந்து அடுத்து விசாரிக்கிறப்ப வந்து நான் வந்து எப்படி மகாவை இப்படி பண்ணேங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, இப்படி தான் பண்ணேன் அப்படி தான் பண்ணேன் தப்பாக சொன்னோன்னே வந்து போதா குறைக்கு இந்த கைரேகையோடு மாட்டிக்கிட்டதுனால சீதா வந்து அந்த கைரேகை நிபுணர் சொன்னபடியே வந்து அதில் வந்து அந்த பொருளில் வந்து கைரேகை இல்லைங்கிறதுனால இப்போ அர்ச்சனா வந்து மாறி வேஷம் போட்டுட்டு கோர்ட்டை வந்து கல்பனா வந்து ஏமாத்தினதுனால சீதா நிரபராதி என்று இந்த கேஸிலிருந்து விடுவிக்கப்படுகிறது அப்படின்னு அதிரடியாக சொல்லிடுறாங்க. கல்பனாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நான்சிக்கு வந்து செம பல்பாகி போயிடுது. அடுத்த செகண்ட் வந்து அந்த சேஷாத்ரியை வந்து இனிமேல் வந்து கவுன்சிலேருந்து தடை செஞ்சுட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.